திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை, சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தன்னார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாழி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு அளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கவிலர் பாரானர் மெய்யுணர் விளம்பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா, நன்றி நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள். வாங்க. நமச்சாமி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமால் அறியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேவோமே. திருமால் அறியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேவோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிம்மா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மீண்டும் தனலட்சுமி அம்மா வாங்க. அம்மா இல்லையா? சிவபெருமான், சிவசிவா. யார் திருப்பள்ளி எழுச்சி பாடுறீங்க? அம்மா வெளியே போயிட்டு இருக்காங்களே. அடியன் பாடிக்கிட்டேங்க ஐயா. பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கு ஏனை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நீ திருவடி தொழுவோம். சேற்றிது கமலங்கள் மலரும் தன்பழல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயிர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சார். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து வடதிருமுல்லை வாயில் பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது திருவுமை பொருளும். முதல் பாட்டும் கடைசி பாட்டும். திருவோமை பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்டயம் மானை. விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்டயம் மானை. திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல்
ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோம் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் அருள்மிகு கொடியிடை நாயகி உடனாகிய அருள்மிகு மாசிலா மணீஸ்வரர் திருவடிகளே சரணம் 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 என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்மை எல்லாம் இந்த அதிகாலை பொழுதிலே சிந்திக்க ஒரு களம் கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லோரையும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய பெருமான் திருவருள் கருணைக்கும் பெருமானாகிய திருவருளுடைய கருணைக்கும் பிறந்து மொழி பயின்று தாயாக தந்தையாக பிறகு காரிய குருவாக பிறகு காரண குருவாக பிறகு இந்த உலகம் போய் உலகம் மாயை பெருமான் திருவடி மட்டுமே நிலையானது என்று சொல்லக்கூடிய சிவகுரு வந்து நம்முடைய உருவ மத்தியத்தை காண்பித்து கொடுத்து சாஸ்வதமான பொருள் இருக்கிற இடத்தை நமக்கு சுட்டி காண்பித்த அந்த சிவகுருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவருடைய திருவடிகளை வைத்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அந்த வகையில குருவருளுக்கும் திருவருளுக்கும் நாம் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரம். காலச்சக்கரம் பரிவட்டம் என்று சொல்லுவார்கள். 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் சிந்திக்கக்கூடிய எண் பாடல் எண் 8. ஒட்டுமொத்த திருமந்திரத்துல எண்ணிக்கை பார்க்க போனீங்கன்னா 747வது பாடல் நம்ம சிந்திக்க இருக்கோம் திருமந்திரத்துல. கிட்டத்தட்ட அடியேன் 600 பாடல் கடந்த பிறகுதான் இந்த அடிநாயகனுக்கு வாய்ப்பே கிடைச்சது திருமந்திரத்தை சிந்திக்கிறதுக்கு. அது வரைக்கும் வேகமா பாராயண முறையில வந்துட்டோம். சாமியோட பெருங்கருணையினால ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்திக்கிற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்காரு சிவபெருமான் சிவசிவ. அந்த வகையில 747வது பாடல் திருச்சிற்றம்பலம் பாடல். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். விதித்த 28 அறையாக விதித்த 28 அறையாக தொகுத்தறி 33 தொகுமின் பதித்தறி 18 பாராதிகளால் உதித்தறி 3 2 ஒன்றின் முறையே பதித்தறி 18
பாராதிகள் பதித்தறி பத்தெட்டும் பாராதிகளால் உதித்தறி மூன்று இரண்டு ஒன்றின் முறையே. அப்போ பாடலை பிரிச்சு பார்த்துடலாம் பதமா. விதித்த 28 3 முறையாக அறையாக தான் வருது. விதித்த 28ஓடு 3 அறையாக தொகுத்து அறி 33 தொகுமின் பதித்தறி 18 பாராதிகள் நாள் உதித்தறி 3 2 1 முறையே. இப்போ எண்ணிக்கை வந்தாலே திருமந்திரத்துல நம்ம கொஞ்சம் நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. சிவபெருமான் சிவசிவா இந்த எண்கள் அடிப்படையில என்னென்னா இருக்கு பாருங்களேன். தத்துவங்கள் 33, அந்தகரணங்கள் 4, 96 தத்துவங்கள், இப்படி எண்கள்லாம் நிறைய இருக்கு. 6 ஆதாரங்கள், நம்ம உடம்புக்குள்ள 9 ஓட்டைகள், இப்படி நிறைய எண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. 6ன்னா அது ஆதாரம் 6, 33ன்னா அது தத்துவங்களுடைய 33 எண்ணிக்கை, 8ன்னா 8 வகையான அந்த திசைகள், இப்படி நிறைய நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எண்ணுன்னு சொன்னா அந்த எண்ணுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிற மாதிரி தத்துவத்தின் அடிப்படையில திருமூல நாயனார் நமக்கு இந்த எண்களை சுட்டி காண்பிச்சுட்டு வர்றார். அப்போ அந்த பொழிப்புரை சொல்றவங்க காலத்துக்கு அந்த காலத்துல இறைவன் என்ன உணர்த்துறாரோ, இல்ல அனுபவத்தின் அடிப்படையில அனுபூதி அடிப்படையில என்ன உணர்த்துறாரோ அதைத்தான் அங்க சொல்றாங்க. சரி, இப்போ இந்த பாட்டுக்கு உண்டான பொழிப்புரைய அதோட விளக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பார்ப்போம். தர்மயாதனை வெளியிட்டது திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. யோகத்தில் நிற்க விரும்புகின்ற நீ தத்துவங்களை சுருக்கி என்ன வேண்டின் அசுத்த தத்துவங்களில் 3 நீங்களாக ஏனைய 28ஓடு சுத்த தத்துவம் 5னையும் அங்கனமே கொண்டு தத்துவம் 33 என வைத்துக்கொள். இனி அத்தத்துவங்களில் இந்திரியம் 10, சூக்கும தேகமாய் உள்ள 8 இவைகளையும் நிலம் முதலிய பஞ்சபூதங்களில் அடக்கி நிற்பனவாகவே பாவித்துக்கொள். இனி நிலம் முதலிய பூதங்கள் 5ம் ஒன்றின் ஒன்று, அதாவது 5வது பூதமாகிய நிலம் 4வது பூதமாகிய நீரிலும், 4வது பூதமாகிய நீர் 3வது பூதமாகிய தீயிலும் இவ்வாறு முறையே தோன்றின என்பதை உணர். இப்போ இந்த பாட்டை பொழிப்புரையோட பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை பார்க்கலாம். பாடலுக்கான விளக்கத்தை இன்னொரு முறை பார்த்துருவோம். விதித்து 28ஓடு 3 முறையாக 3 அறையாக தொகுத்தறி 33 தொகுமின் பதித்தறி 18 பாராதிகள் நாள் உதித்தறி 3 8 3 2 1 முறையே. இப்போ நம்ம திருப்பி ஒரு முறை திருப்பி பார்த்தாதான் தெரியும். யோகத்தில் நிற்க விரும்புகின்ற நீ தத்துவங்களை சுருக்கி என்ன வேண்டின் அசுத்த தத்துவங்களின் 3 நீங்களாக ஏனைய 28ஓடு சுத்த தத்துவம் 5னையும் அங்கனமே கொண்டு தத்துவம் 33 என வைத்துக்கொள். மொத்தம் 28 தத்துவங்கள்ல அசுத்த தத்துவம் 33, அதுவும் சேர்த்து மொத்தம் 33 அப்படின்னு வைத்துக்கொள்ன்றாரு. அடுத்து இனி அத்தத்துவங்களில் இந்திரியம் 10, சூக்கும தேகமாய் உள்ள 8 இவைகளையும் நிலம் முதலிய பஞ்சபூதங்களில் அடங்கிய நிற்பனவாகவே பாவித்துக்கொள். இனி அத்தத்துவங்களில் இந்திரியம் 10ம் சூக்கும தேகமாய் உள்ள 8 இவைகளையும் மொத்தம் 18 நிலம் முதலிய பஞ்சபூதங்களில் அடங்கி நிற்பனவாகவே பாவித்துக்கொள். மீதி இருக்கிற 18 தத்துவங்களும் பஞ்சபூதங்களிலே ஒடுங்கி இருக்கிறதா பாவித்துக்கொள் அப்படின்றாங்க. இனி நிலம் முதலிய பூதங்கள் 5ம் ஒன்றின் ஒன்று, அதாவது 5வது பூதமாகிய நிலம்
நான்காவது பூதமாகிய நீரிலும், நான்காவது பூதமாகிய நீர் மூன்றாவது பூதமாக தீயிலும் இவ்வாறு முறையே தோன்றின என்பதை உணர். அவ்வளவுதான். இது நம்ம அடிக்கடி பஞ்சபூதங்களை பத்தி பேசும்போது நிறைய பேசியிருக்கிறோம். இங்க தத்துவங்களை வகைப்படுத்தி சொல்றாரு. அந்த வகையில நம்ம 33 தத்துவங்கள் என்னன்னு பார்க்கணும். தத்துவங்கள்லாம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நேத்து சொன்னேன், இந்த பாடல் உபதேசம் பெற்றவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு. அதனால வெளியே ஓடிடாதீங்க. என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க? ஆமா, ஒரு பாடலை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைப்பு என்ன, அது எந்த தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு, அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த தலைப்பை நம்மளால கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம கருத்து நம்ம ஊன்றி பார்க்கணும். திருமந்திரத்தை எந்த பாடல் ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா எந்த தலைப்புல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். முதல்ல அடிப்படையிலிருந்து எப்படி நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் திருமூல நாயனார். ஒரு அடிப்படையில ஒரு சாதகன் அட்டாங்க யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். அடிப்படையில ஒழுக்கம் இல்லாதவர்கள் இது உள்ள வரவே முடியாது. அதைதான் அவர் அடிக்கடி சொல்றாரு. டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், இயமம் ஃபர்ஸ்ட், நியமம் ஃபர்ஸ்ட். அதான் நேத்து சொன்ன விதிகள்லாம் சொன்னேன். இயமம், நியமம், ஆசனம், அப்புறம் பிராணாயாமம் தெரிஞ்சிருக்கணும், பிரத்யாகாரம் தெரிஞ்சிருக்கணும், தாரணை தெரிஞ்சிருக்கணும், தியானம் தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறகு சமாதியில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை சாமி நம்மளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சமாதிக்கு பிறகுதான் வாழ்க்கையே துவங்குறதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் நான். அப்போ இந்த அடிப்படையில் இந்த 8 இருக்கணும் ஒரு ஆளுக்கு. சைவ சமயத்துக்குன்னு வந்துட்டாங்கன்னா ஒரு சாதகனாக, ஒரு சாதகியாக, ஒரு யோகியாக, ஒரு யோகினியாக, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னு இலக்கு. மேற்கத்திய உலகத்துல இருந்தா இந்தியாவுக்கு வராங்க. இப்ப நிறைய டூரிஸ்ட் வராங்க. என்ன தத்துவம் சொல்லுதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படி இறைவனை அடையணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க, வாய் விட்டு கேட்கறாங்க. அவங்க எல்லாம் அங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. மேற்கத்திய உலகம் புறத்தை தேடி தேடி விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தது. ராக்கெட் விடுறதுல இருந்து, ஏரோப்ளேன் விடுறதுல இருந்து, மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து, மின்விசிறி கண்டுபிடிக்கிறதுல இருந்து, தொலைக்காட்சியை கண்டுபிடிக்கிறதுல இருந்து, தொலைபேசியை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே புறத்தேடல்கள் அமைந்தது. விஞ்ஞானம். நான் யாரு, என் உடம்பு யாரு, என் மனசுன்னா என்ன, மனசுக்கு அதிபதி யாரு, உயிர்னா என்ன, உடம்புன்னா என்ன, தத்துவங்கள்னா என்ன, இந்த உடம்போட இயல்பு என்ன, இதுக்கு மூலம் யாரு, ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயைனா என்ன, பசுன்னா என்ன, உயிர்னா என்ன, அந்த உயிருக்கு ஓனர் யாரு, அப்ப பதின்னா என்ன, பதி, பசு, பாசம், இப்படி உள்ள தேடிய விளைவுதான் மெய்ஞானம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? விஞ்ஞானம் தன்னை புறத்தே தேடியது. அதனாலதான் வான ஊர்தி கண்டுபிடிச்சான். ஏதோ ஒரு தேடல், என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த வினையை அவன் தேடினான். விஞ்ஞானம் வெளியே தேட வைத்தது. அதான் ஸ்பேஸ். அதான் கோள்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பம். வெளியில போய் என்ன பண்ணா, அதுல முந்திக்குச்சு ரஷ்யா. வெளிநாடுகள்ல ரொம்ப முந்திக்கினாங்க. எல்லாவற்றையும் அளந்தாங்க. அதுக்கு ஒரு எல்லையே இல்லை, தேர் இஸ் நோ பவுண்டரின்னு முடிச்சான். எண்ட்லெஸ். இன்னும் கேட்டா சூன்யம்னு முடிச்சான். விஞ்ஞானம் எங்க முடியுது? சூன்யத்துல முடியுது. பிளாக் ஹோல் அப்படின்றான். மொத்தமே இருள தான் முடியுது. அந்த இருள்ல இருந்து பால்வெளி மண்டலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. உலகம்னு பேர் வச்சாங்க. முதல்ல பூமின்னு பேர் வச்சாங்க, அதுக்கப்புறம் உலகம்னு பேர் வச்சாங்க, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பால்வெளி மண்டலங்களுக்கு பேர்லாம் புதுசா வச்சுக்கிட்டே போனாங்க. வளிமண்டலம், அந்த மண்டலம், இந்த மண்டலம், இப்படியே தேட 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 விரிந்து கொண்டே போகிறது தவிர ஒரு முடிவும் இல்லை. போய் ஆட்சி செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சு. வெளியே தேடி தேடி அந்த கிரகத்தை ஆளலாமா, இந்த கிரகத்தை ஆளலாமான்னு ஒரு முடிவே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், போனது தான்.
இருக்கிற பூமியை விட்டுட்டு இன்னும் போய் ஆளலாமான்ற எண்ணம் தான் வந்தது கண்டி. விஞ்ஞானத்தினுடைய போட்டி எல்லாம் தான் வந்தது. அங்கேயும் போட்டி. கிரீன்விச்சுக்கு அப்புறம் இருக்கிற பனிக்கட்டியும் ஆளுறதுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ போட்டி. பூமியுடைய உச்சத்திலையும் அடியில் இருக்கக்கூடிய கிரீன்விச் பகுதி இருக்கு இல்லையா, வெறும் பனி தானே சூழ்ந்து இருக்குது. அந்த இடத்தையும் இப்ப போட்டி. அங்கேயும் போய் பட்டா போறதுக்கான போட்டி. ஒரு இடம் விடுறது கிடையாது. அங்கேயும் முகாம் இப்போ. பூமிக்கு அடியில இந்திய பெருங்கடலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அங்கேயும் போட்டி. மேல இருக்கு இல்லையா மையப்பகுதி, அங்கேயும் போட்டி. வெறும் ரெண்டு இடமும் பனியில் தான் இருக்கு. பனி படர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் பனி உருகி நிற்கும் போது நிலம் தெரியும். அந்த நிலம் தெரிஞ்சவொன்னா ஓடி போய் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாருமே போட்டிருக்காங்க. இந்தியா முதற்கொண்டு பல நாடுகள் எல்லாமே அந்த கீழே இருக்கிற அந்த அந்த ஸ்பேஸை இடத்தை பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போட்டி போடுறாங்க. இது விஞ்ஞானம். புறத்தை தேடுவது விஞ்ஞானம். இது மேற்கத்திய உலகம். நம்மளும் இப்ப மாறிக்கிட்டே வரோம். கிழக்கத்திய உலகமாகிய கிழக்கத்திய நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஆசிய கண்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா மெய்ஞானத்தை தேடிச்சு. சமயங்கள், தத்துவங்கள், தனக்குள்ளே தேடிய பெரிய பெரிய உன்னதமான கருத்துக்கள் எல்லாம் கிழக்கத்திய நாடுகள்ல தான் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுல பிரதானமானது இந்தியா, பாரதம். சத்தியத்தை உணர்ந்து தனக்குள்ளே தேடியது, அதுக்கு மெய்ஞானம் பேரு. அப்படி உன்னதமான தத்துவங்கள்ல உயர்ந்த தத்துவம் தான் சிவபெருமான். தலைவன் ஒருவன் உலன் அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான். அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்தியாவுல 365 நாளும் தட்ப வெப்பநிலை சீராக இருக்கக்கூடிய ஒரு தேசம் எதுனா தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற இதெல்லாம் ஒத்து வராது. அதனாலதான் இது ஒரு சிறப்பு. இதனுடைய சிறப்பு என்னன்னா 365 நாளும் அவங்க வாழ்வியலுக்கு உண்டான எல்லா தட்ப வெப்பமும் சூழலும் நல்லா இருக்கும். மற்ற எந்த இடத்துக்கு போனாலும், மற்ற எந்த நாட்டுக்கு போனாலும் தகவமைப்பு மாறிடும், நேரம் மாறிடும், காலம் மாறும், சூழ்நிலை மாறும். அதனாலதான் என்னவோ 276 தலங்கள்ல பெரிய தலங்கள் எல்லாமே எங்க இருக்கு? தமிழகத்துல தான் இருக்கு. அப்போ நாம புறத்தை தேடாம அகத்தை தேடினுடைய விளைவுதான் சைவ சித்தாந்தம், சைவ சமயம், தொன்று தொட்டு தொன்மையான சமயம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிச்சதுதான் தத்துவங்கள். அதைத்தான் அங்க என்ன சொல்றார் திருமூலர், பெரும் பாக்கியம். இந்த உலகத்திலேயே உயரமான மலை நம்முடைய இதுலதான் இருக்கு. ஆனா அந்த தேசம் இப்போ காட்மாண்டு, இது நேபாள்ல இருக்கு. நம்முடைய இதுலதான் இருக்கு கைலாய மலை, எவரெஸ்ட். இதெல்லாம் இன்னொரு நாட்டுக்கு பாத்தியப்பட்டு பாதியப்பட்டு நமக்கு இருக்கு. இது ஒரு புனிதமான தேசம். இங்கதான் உயிர்கள் வந்து வேண்டி விரும்பி பிறக்கிறது. காரணம் என்னன்னா முக்தி, விடுதலை இங்க மட்டும்தான் சாத்தியம். அதான் சொன்னேன், 365 நாளும் வாழக்கூடிய தட்பவெப்ப நிலை சீராக உள்ள இடம் தமிழ்நாடு. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படி தனக்குள்ள தேடி தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, உயிர்னா என்ன, தத்துவங்கள்லாம் என்னன்னு மொத்தம் 96 தத்துவங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த 96 தத்துவத்துல தான் முதல் வரி என்ன சொல்றாரு, விதித்த 28ஓடு 3 முறையாக 3 அறையாக, மொத்தம் 28 தத்துவங்கள். அதுக்கப்புறம் 3 அசுத்த தத்துவம்னு பிரிக்க சொல்றாரு. அப்போ தத்துவங்கள் 28 + 3 29, 30, 31. அதுக்கப்புறம் 2 3 நீங்களாக ஏனைய 28ஓடு சுத்த தத்துவம் 5னையும் அங்கனமே கொண்டு 28 கூட 5 சேர்த்தோம்னா 29, 30, 31, 32, 33 33 தத்துவங்கள். இந்த 33 தத்துவங்கள்லையும் அதுக்கப்புறம் 18 தத்துவம், பதித்தறி 10 பாராதிகள் 4. இந்த 18 தத்துவம் 8 சூக்கும தேகமாய் உள்ள 8 தத்துவங்களும்
நிலம் முதல் பஞ்ச பூதங்கள் இருக்கக்கூடிய பூதங்கள் எப்படி ஒன்றி வந்ததுன்றதையும் தத்துவங்களையும் விளக்கி சொல்றாங்க. உதித்தறி 4, 3, 2, 1. நாம ஏற்கனவே பூதங்களை ரொம்ப அலசி ஆராய்ஞ்சோம். இந்த அடிப்படையில இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, அதுக்கப்புறமா தான் அந்த திருமந்திரம் நமக்கு வந்து புரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த அடிப்படையில தான் தலைப்பையே மாத்தி கரெக்டா கொடுத்து வந்திருக்காங்க. எப்படின்னா அட்டாங்க யோகத்தை முதல்ல கத்துக்கணும். அதுக்கப்புறம் அட்டமா சித்தி பெறணும். அதுக்கப்புறம் காய சித்தி உபாயம். காய சித்தி உபாயம் அடைஞ்ச பிறகு காலச்சக்கரம். எது வரைக்கும் உயிரினுடைய தன்மை இருக்குன்ற ஒரு கணக்கு தான் காலச்சக்கரம் பரிவட்டம்ன்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த காலச்சக்கரன்ற தலைப்பின் கீழே 8வது பாடல்ல தத்துவங்களை முறையாக அறிந்து கொள்ளுதல், தத்துவங்களை முறையாக அறிந்து கொள்ளுதல் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. நேத்து பாடல் பார்த்தோம்னா எந்தெந்த நாட்கள் எல்லாம் கழித்து நாம யோகத்துக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்ற ரகசியத்தை போன பாடல்ல உடைச்சு சொல்லியிருந்தது. அதுவும் 2 பாடலுக்கு 2 பொழிப்பு, அதாவது ஒரு பாடலுக்கு 2 பொழிப்புரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொழிப்புரையில வேற மாதிரியும் இன்னொரு பொழிப்புரையில வேற மாதிரியும் இருந்தது. ஆனா நமக்கு என்ன சாமி சொல்ல வர்றாருன்னு பாத்துட்டோம் இல்லையா? அது போலதான் இப்போ நமக்கு என்ன திருமூல நாயனார் சொல்ல வர்றாரு அப்படின்றத பாத்துக்கலாம். பூதங்கள் 5 ஆகி அப்படின்னு பாட்டு ஒண்ணு ஆரம்பிக்குது இல்லையா திருவாசகத்துல? அது மாதிரி தத்துவங்களை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, எதுல இருந்து எது உற்பத்தி ஆனதுன்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியம். நேத்து கூட அடியேன் விளக்குறதுக்கு முயற்சி பண்ண கோயில்ல வந்திருந்தாங்க, வைணவத்துல இருந்து வந்திருந்தாங்க. எங்க ராமானுஜர் பாத்தீங்களா, எங்க ராமானுஜரை நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு கொண்டாடினாங்க. ரைட், உண்மைதான். எந்த தத்துவங்கள்ல நாம பிரிகிறோம்? ஆதிசங்கரர் என்ன சொல்ல வந்தார்? அதை மறுப்பு தெரிவித்து வந்து புரட்சியாளராக வந்த திரு ராமானுஜம் என்ன சொல்ல வந்தார்? பாத்தீங்களா, எங்க ராமானுஜம்னாங்க. சரி, இல்லைன்னு சொல்லல. நீ அதுவாகவே இருக்கிறாய்னாரு. அவ்வளவுதான். ஆதிசங்கரர் நீ வேற நான் வேற இல்லை, இறைவனும் நீயும் எல்லாம் ஒரே அம்சம்தான் சொன்னார். தப்பு இல்லை. அத்வைதம் இரண்டரை கலந்து, எல்லாரும் இரண்டரை கலக்கிறது தான் வந்திருக்கிறோம். அந்த கருத்தை புரட்டி போட வந்தவர் தான் வைணவ சமயத்தை பரப்ப வந்த எம்பெருமானாகிய நாராயணனே முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு பெரும் புரட்சியாளராக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஒரு பெரிய சமத்துவத்தோடு வந்த ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவத்தை கண்டுபிடித்தார். அது என்ன சொல்லுதுன்னா, ஆதிசங்கரருடைய அந்த அத்வைதம் அப்படின்ற கொள்கையை மறுப்பு தெரிவித்து, முதல்ல துவைதம் என்ற கொள்கை இருந்தது, பிறகு அத்வைதம் என்ற கொள்கை வந்தது. அத்வைதத்துக்கு அப்புறம் விசிஷ்டா அத்வைதம். அதாவது விசிஷ்டா அத்வைதம்னா விசேஷமாக அந்த தத்துவத்தை ஆராய்ச்சி செஞ்சு இறைவனும் நாமும் வேறு. எப்படி நீ இறைவனாகவே இருக்கின்றாய், நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று சொன்ன ஆதிசங்கரருடைய தத்துவத்தை பிற்காலத்தில் இப்போ மிகப்பெரிய புரட்சியாளராக வந்த ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் என்று விளக்கினார். அந்த விசிஷ்டாத்வைதம் என்ன 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 தத்துவம்னா, இறைவன் வேறு நாம வேறு, இறைவன் வேறு நாம வேறு. அவன் வந்து புருஷன், நாம் எல்லாம் பத்தினிகள். அவன் பரமாத்மா, நாம் எல்லாம் ஜீவாத்மா. இதான் தத்துவம், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் கேட்கறதெல்லாம் அத்வைதத்தை பார்த்து இதான் கேட்கிறார். உனக்கு தலைவலிக்குதுன்னா இறைவனுக்கு தலைவலிக்குதா? இதான் கேள்வி. உனக்கு சளி பிடிச்சிருந்தா இறைவனுக்கு சளி பிடிச்சிருக்கா? உனக்கு வயிறு வலிக்குதுன்னா இறைவனுக்கும் வலிக்குமா? அப்ப நீ வேற இறைவன் வேற. ஏன்னா உனக்கு வலிக்குதுன்னா நீ செய்த கர்மத்தால உனக்கு வலிக்குது, அதனால நீ ஜீவாத்மா. ஆனா நீ பரமாத்மாவை நம்பி இருக்கின்றாய், பரமாத்மா இல்லைன்னா ஜீவாத்மா இல்லை அப்படின்னு 2 கோடு போட்டார்.
இந்த தத்துவம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஆதிசங்கரருடைய தத்துவத்தை கொலாப்ஸ் பண்ணிக்கினே வந்தார். வைணவம் இங்கிருந்து பரவுச்சு உடைச்சார். பெரிய புரட்சியாளரா வந்தார். தத்துவத்தை உடைச்சு பிரம்மசூத்திரத்துக்கு அவரே பாஷ்யம் சொன்னார். நாராயணனே முழுமுதற் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, போனார். 25 தத்துவங்கள்ல முடிஞ்சாங்க. அவங்க எங்க முடிஞ்சாங்க? நீர்ல முடிஞ்சாங்க. ஏன்னா ஆழி சூழ் உலகம், கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமானை மறந்து விட்டார்கள். கடல் சூழ்ந்த உலகத்தை கடலே பிரதானம் என்று திருப்பார் கடலையே அவர்கள் பள்ளி கொண்ட இறைவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். 75% நீரால் சூழப்பட்ட இந்த உலகம், நீர்தான் இந்த பூமியை ஆள்கிறது என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நீரின்றி உலகம் அமையாது என்று சொல்லி அவர்கள் நீரையே கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆயனன் என்று சொன்னால் சயனித்திருக்கக்கூடியவன். ஏன்னா அவனால் எழுந்து ஆட முடியும். அப்ப தீ கடல்கள்லாம் எழுந்து ஆடும், நீர் ஆடுமா? ஆடாது. அப்ப அனல்வாதம் புனல்வாதம் பெருசா வந்துச்சு. அனல்வாதிகள் எல்லாமே சைவத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் நெருப்பையே முழுமுதற் கடலாக ஏற்றுக்கொண்டார்கள். நெருப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதான் அனல்வாதம். புனல்வாதம்னா நீரே பெருசு, நீரின்றி அமையாத உலகம். இது ரெண்டுத்துக்கும் போட்டி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை இருந்துனே இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா எந்த தத்துவத்திலிருந்து எந்த தத்துவம் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும். அதான் சைவ சித்தாந்தம். சிவனடியார்கள் சித்தாந்தத்தை படிக்க வேண்டும். அடியேன் உட்பட 12 திருமுறைகள் எப்படி அவசியமோ அதுபோல 14 சாத்திரமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் அவசியம். இதை எடுத்து சொல்லக்கூடிய ஆச்சாரியார்மார்கள் அவசியம். அந்த அகையிருளை புறையிருளை நீக்க வந்த அந்த ஆச்சாரியார்மார்கள் ரொம்ப அவசியம். சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும், தத்துவங்களை எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி ஆதிசங்கரரை புறந்தள்ளி ஒரு பெரிய புரட்சி செய்த ராமானுஜர் என்ன புரட்சி செய்தார் என்று சொன்னால், ஜீவாத்மா பரமாத்மா என்று பிரித்து, ஜீவாத்மா என்றைக்கும் பரமாத்மாவுக்கு அடிமை, சரணாகதம் என்ற தத்துவத்தின் மூலியமாக மிக பெரிய தத்துவத்தை சொல்லி அவர் இன்றளவும் புரட்சியாளராக ஸ்ரீரங்கத்தில் அவருடைய உடலை பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன தத்துவங்கள் சரணாகதம். நீ ஒன்றே ஒன்று மட்டும் செய், சரணாகதம் அடைந்து விடு. நீ யார் என்பது எனக்கு அவசியம் இல்லை. நீ எந்த குலத்தில் பிறந்தா என்பது எனக்கு அவசியம் இல்லை. நீ எம்பெருமானுக்கு சரணாகதம் செய்து விடு. அது உனக்கு அற்புதமான இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். பக்தியாலேயே நீ இறைவனை அடையலாம் என்று சொல்லி மிகப்பெரிய பிரபந்தங்களுக்கெல்லாம் பாசியங்கள் சொல்லி, பிரம்மசூத்திரத்துக்கு பாசியங்கள் சொல்லி, சமஸ்கிருதத்திலே அற்புதமான ஒரு இடத்தை பிடித்து வைணவத்தை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததுனாலே இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாரு? ராமானுஜரை. ஆனால் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் யாரு? இறைவன். ஆக 75% இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே திருப்பார்கடல் 108வது திவ்ய தேசம் இதுதான் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு மேல் ஒன்று இருக்கிறது, நீர்மேல் நெருப்பு என்கிற ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான், அந்த ஈந்த பிரானை மறந்து விட்டார்கள். பார்க்கடலையே பிரதானமாக, அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இந்த பூதங்களை கண்டு மனிதர்கள் பயந்தார்கள். நிலநடுக்கம் வரும்போது நிலத்தை பார்த்து பயந்தாங்க, வெள்ளம் வரும்போது நீரை பார்த்து பயந்தாங்க, எரிமலை வெடிக்கும் போது நெருப்பு பார்த்து பயந்தாங்க, புயல் காத்து அடிக்கும் போது காற்று பார்த்து பயந்தாங்க, இடி இடிக்கும் போது வானத்தை பார்த்து பயந்தான். அப்ப எதுக்கெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் கும்பிட்டான். எழுதி வச்சுக்கங்க, குறிப்பெடுத்துக்கங்க. பூமி குலுங்குச்சுன்னா மண்ணை பார்த்து பயந்தான். தண்ணி புரண்டு வந்துச்சுன்னா நீரை பார்த்து பயந்தான். எரிமலை வெடிச்சு அப்படியே அக்னி வந்துச்சுன்னா உடனே நெருப்பு பார்த்து பயந்தான். புயல் வந்து அப்படியே 2ஆம் தெரியாம எல்லாத்தையும் தூக்கின்னு போகுது அப்படின்னா அந்த காற்றை பார்த்து பயந்தான். எதெல்லாம் பார்த்து பயந்தானோ. அப்புறம் மேல இடி இடிச்சதுன்னா வானத்தை பார்த்து பயந்தான். மின்னல் வந்து தாக்குச்சுன்னா கண்ணெல்லாம் போயிடும். எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அத்தனையும் வணங்கினான். அப்படி வணங்கப்பட்டதுதான் நீர். அதான் வைணவம். 25 தத்துவங்களோட முடிஞ்சுட்டாங்க. இந்த நீருக்கு அப்புறம் ஒண்ணு இருக்குது, நீர் மேல் நெருப்பு இருக்குன்றத மறந்துட்டாங்க.
நம்ம வைணவம் 25 தத்துவங்களோடு முடிகிறது. நம்மளது 33, பிறகு 36, அதுக்கப்புறம் 96 தத்துவங்களை கூட்டி மொத்தம் 96 தத்துவங்கள்ல சைவ சமயம் முடியுது. எம்பெருமானுடைய வியர்வைதான் திருப்பார்கடல்னு அவங்களுக்கு தெரியல. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறான்ற தத்துவம் அவங்களுக்கு தெரியல. யாருக்காக திருப்பார்கடல் வந்தது? உபமன்யுன்ற ஒரு குழந்தை அழுததுனால இறைவன் படைத்ததாக ஒரு வரலாறு இருக்கு. முருகபெருமானுக்காக பொய்கைகளை படைத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. குழந்தை நீச்சல் அடிக்கட்டுன்றதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது. ஆனா அக்னியிலிருந்து பிறந்தது இல்லையா? இதெல்லாம் நம்ம உணரணும். உணர்ந்தா தான் தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். சமண சமயம் எங்க முடியுது? பௌத்தம் எங்க முடியுது? எந்தெந்த தத்துவங்கள்ல முடியுது? புறச்சமயங்கள் என்ன சொல்லுது? புறப்புற சமயங்கள் என்ன சொல்லுது? அகச்சமயம் என்ன சொல்லுது? அகப்புற சமயங்கள் என்ன சொல்லுது? இப்படி தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். யாராவது வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஏன்னா வாக்குவாதம் பண்ணா ஜெயிக்க முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றவங்களை என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த உயிர் அந்தந்த மாயில இருக்க வைக்கிறார் சாமி. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று. மாற்று மதத்துக்காரங்களையோ மாற்று சமயத்துக்காரங்களையோ வலுக்கட்டாயமா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களெல்லாம் டக்குன்னு புரிய வைக்க முடியும். இறைவன் உணர்த்தினா மட்டும்தான் சைவ சமயத்துக்கு வர முடியும். ஆமா, எம்பெருமான் அதுதான் சொல்றேன். எதுவுமே வலுக்கட்டாயமா பண்ணக்கூடாதுன்னு அடியனுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில தத்துவங்களை பரப்ப வந்த இந்த ராமானுஜர் 25 தத்துவங்கள்ல முடிஞ்சாரு. ஜீவாத்மா பரமாத்மான்ற ஒரு பெரிய விஷயங்களை சொல்லி அவர் பிரபலம் அடைஞ்சார். அதனாலதான் திருச்சியில அவர் ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்றாங்க அவர்? ஆமா, இந்த உடம்புன்னா என்ன, அப்போ இந்த இந்த அந்த தேகங்களுக்கு உண்டான ரகசியங்களை சொல்லி பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கு சக்கரங்களை முத்திரையாக போட்டுக்கொள்வது. சங்குன்னா என்ன, சக்கரம்னா என்ன, உங்களுக்கு அடிக்கடி சொல்லிடுங்க. சங்குன்னா காது, சக்கரம்னா கண்ணு. இதை கொண்டு போய் திருவடியில் நிறுத்தணும். அதான் திருவடி. அவங்க நாமம் கரெக்டா போட்டிருக்காங்க, கரெக்டா கடைபிடிக்கிறாங்க அவங்க. சைவர்களுக்கு அந்த அறிவே வரவே மாட்டேங்குது. எம்பெருமான் திருவடியை வணங்கணுன்ற அறிவே தத்துவங்களுக்கு வரவே மாட்டேன்றாங்க. ஆனா அவங்க முறையா கடைபிடிக்கிறாங்க. 25 தத்துவங்களை கொண்ட ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை கொண்ட அவங்க என்ன பண்றாங்க? அழகா நாமத்தை போட்டு நடுவுல சுழுமுனையை போட்டு இந்த சுழுமுனையில தான் இறைவனுடைய திருவடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுல கூட எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதுல கூட எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியல. கரெக்டா வந்து நிக்கிறாங்க. அந்த நாமத்தை போட்டு ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், என்னத்துக்கு போடுறோம், இடகலை பிங்கலை சுழுமுனை தத்துவங்களை அழகா வரைஞ்சிட்டாங்க அவங்க. அந்த சூலம் யாருது? சிவபெருமானுடைய சூலம். அங்கதான் 3வது கண் இருக்கு. அங்கதான் 3வது கண் இருக்கு. அங்கதான் ஆத்மா இருக்குது. அதான் பரமாத்மாவை அடையக்கூடிய வழியும் இருக்கு. இப்படி தத்துவங்களை பிச்சு பேன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அழகா அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நடத்துறது இறைவன் தான். அது சிவபெருமான்ற அறிவு ஒரு எல்லையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு நாராயணன் பேர் வச்சுட்டாங்க. அயனம் சயனத்தில் இருக்கிற கடவுளே பெரிய கடவுள் முடிவு பண்ணிட்டாங்க. அவன் தான் முக்தியும் மோட்சத்தையும் தரக்கூடியவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உண்மைதான், மோட்சத்துக்கும் முக்திக்கும் மனம்தான காரணம். அதையும் மறுக்க முடியலையே. மோட்சத்துக்கும் முக்திக்கும் மனம்தான காரணம். அதாவது பந்தத்துக்கும் உலகத்துக்கு போறதுக்கும் மனசுதான் காரணம். சரி, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரலாம், ஆசாபாசங்களையும் விட்டு அப்ப வாழ்ந்துட்டு வரலாம்னு முடிவு பண்றதும் மனசுதான். ஐயோ, இந்த உலகமே பொய், இந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் பொய், இந்த மனிதர்கள் காட்டுகிற அன்பே பொய் அப்படின்னு அதை விலைக்கு விட்டுட்டு சுற்றமே பொய், யானை பொய், என் நெஞ்சும் பொய் அப்படின்னு அந்த மனம் என்ன பண்ணுது? எப்போ அந்த பக்கம் போகவே கூடாது, எம்பெருமான் திருவடிக்கு தான் போகணும். அப்போ மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் பந்திக்கிறதுக்கும் மோட்சத்துக்கும் மனமே காரணம். அதனாலதான் அவன் மனத்தை கடவுள்ன்றான். மனமே கடவுள் முடிக்கிறான். மனமே நாராயணனே கடவுள்ன்றான். ஆனா பக்குவப்பட்ட மனமே குருன்ற நம்ப. அதான் நந்தி எம்பெருமான். அவங்க நந்தி எம்பெருமானோடு முடிகிறார்கள். வைணவம் எங்க முடியுது? காளையோட முடியுது. அந்த காளைக்கு மேல ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒரு மாடோட்டி இருக்கின்றான், ஒரு பெருமாட்டி இருக்கின்றால் அது கைலாயம் இருக்கிறன்ற அறிவே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க?
பசு வரைக்கும் வந்தவங்க பசுக்கு பதிய பார்த்தாங்க, நந்தியோட முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் வைணவம். அதான் வைணவம். அதிகார நந்தியோட முடிஞ்சு போச்சு. உண்மைதானே? அதனாலதான் அவன் என்ன சொல்றான், எதா எதா பிரம்மச்ச, இந்த உலகத்தில் எந்த தேகத்தை எடுத்தாலும் யாமை இருக்கின்றோம். பகவத்கீதையில வருது இல்லையா? நான் அரச மரங்களில் நான் அரச மரமாக இருக்கின்றேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன். இப்படி தைரியமா ஏன் சொல்ல முடியுதுன்னா, அதிகாரம் கொடுத்தாரு இல்லையா சாமி நந்திக்கு. மாடு ஓட்டி, அவனும் மாடு மேய்க்கிறவன் தான். நம்ம ஆளு மாட்டு மேல பயணிப்பாரு, மாடு ஓட்டின்னு போவாரு. அவன் மாடு மேய்க்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை வித்தியாசம். பசுக்களை மேய்க்கிறதுனா பசுக்கள்லாம் உயிர் வர்க்கங்களை மேய்த்தல். இன்னைக்கும் திருவண்ணாமலையில நாராயணன் கிருஷ்ணனாக இருக்கின்றான். பாத்தீங்கன்னா தெரியும், திருவண்ணாமலையில பேக் சைட்ல போனீங்கன்னா, கருவறைக்கு பின்னாடி போனீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி தான் இருப்பாரு. ஆமா, அண்ணாமலையார் கீழே யார் இருக்கிறது? கிருஷ்ணமூர்த்தி தான் இருப்பார். அங்க ஜோதி எரியும், அவர் பின்னாடி இருந்து கிருஷ்ணமூர்த்தி தான் பார்ப்பார். கீழே லிங்கோத்பவர் இருக்கும் இந்த பக்கம். நம்ம எல்லா தத்துவங்களையும் அரவணைச்சு கொண்டு போறதுதான் நம்முடைய பெரிய சைவ சமயம். நம்மளது தான் பெரிய சமயம், உயர்ந்த சமயம், மூத்த சமயம், தொன்மையான சமயம். அதனாலதான் சிதம்பரத்துல நம்ம கோவிந்தராஜ பெருமாளுக்கு இடம் கொடுத்தோம். சிதம்பரத்துல யாருக்கு இடம் கொடுத்தோம்? கோவிந்தராஜ். ஏன்னா அந்த தத்துவம் அங்கதான் முடியுது, அசத்தும் இங்கதான் முடியுது, சத்தும் இங்கதான் முடியுது. சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல உயிர் இல்லாத பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? கிருஷ்ணனுக்கு சொந்தம்னு அர்த்தம். அப்ப உயிருள்ள பொருள் எல்லாம் சிவார்ப்பணம். எப்படி சொல்லணும்? சிவார்ப்பணம். அதனாலதான் அவனுக்கு அலங்கார பிரியன். அலங்கார பிரியன்னா வைரம், வைரம், வைடூரியம். குளிக்கலனாலும் ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிறது, குளிக்கலனாலும் ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிறது. ஏன்னா நீர் எங்க குளிக்கிறது? அலங்காரம். ஆனா அப்பா அப்படி இல்லை, அபிஷேக பிரியன். அக்னி இது, இது அக்னி. இதுக்கு நல்லா ஜோரா ஊத்தணும் தண்ணி. இது அபிஷேக பிரியம். சாமி சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனா தத்துவங்கள்ல மிக உயர்ந்த தத்துவங்களாக எம்பெருமான் இருக்கின்றான். அப்போ மாற்று சமயங்கள் எங்கெங்கெல்லாம் முடியுது அப்படின்னு நம்ம அதுக்குதான் சைவ சித்தாந்தம் படிக்கணும். சைவ சித்தாந்தம் படிச்சா ஒரு தெளிவு ஏற்படும். எல்லா சமயம் என்ன சொல்ல வருது, எல்லா சமயத்துக்கும் மூத்த சமயம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் பெருங்கருணவன், அம்பாளுடைய பெருங்கருணவன். தாய் தான் அதை நமக்கு விளக்கம். தாய் தான் அப்பா யாரு, ஆட்டுக்குட்டி யாரு, இது சித்தப்பா, இது பெரியப்பான்னு சொல்ற மாதிரி இந்த உயிர்களுக்கு இறைவன் தாயாய் மூலையை தருவானே, அது மாதிரிதான் வரணும், வேற வழி இல்லை. தயாபரனா வரணும், தாயுமானவனா வந்துதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும். நமக்கு தான் அறிவு கிடையாது இல்லை. ஒண்ணு சொல்லி கொடுத்தா தான் அறிவு. இயல்பா அறிகிற அறிவு கிடையாது இல்லை, சுட்டி காமிச்சா தான் அறிவு. ஆன்மாவுக்கு மட்டும் என்ன அறிவு? சுட்டி காமிச்சாதான் அறிவு. அது வரைக்கும் நம்ம அறியாமல் தான் இருப்போம். அது வரைக்கும் நம்ம அறியாமல். சரி, அந்த வகையில இந்த வைணவம் எங்க முடியுதுன்னு நீர்ல முடியுது, திருப்பார்கடல்ல முடியுது. சரணாகதன்ற தத்துவத்தை கொண்டாதனால ஆதிசங்கரை பீட் பண்ணதான் அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பிலாசபில ஜீவாத்மா பரமாத்மான்ற தத்துவத்தை கண்டுபிடிச்சு சரணாகதன்ற மூலியமா ஜீவாத்மா பரமாத்மாவை சார்ந்திருக்கிறது, நாம எல்லாம் பெண்கள், அவன் மட்டுமே புருஷன். அதனால வைணவம் ஓங்கி வந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம தத்துவங்கள்ல முந்தி இருக்கிறோம். திருமூல நாயனார் வெளியிட்ட புத்தகம் 12 திருமுறைகள் இருக்கு. அவங்க ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் வச்சுக்கிறாங்க. நம்ம 12 திருமுறை வச்சிருக்கிறோம். 63 நாயன்மார்களை வச்சிருக்கிறோம். சைவ சமயத்துல எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. ஆனா இங்க பொழிப்புரை சொல்றதுக்கு, பரப்புரை பண்றதுக்கு ஊழியர்கள் இல்லை, சத்தியமான ஊழியர்கள் இல்லை. இங்க சைவ சமயத்தை எடுத்து சொல்றதுக்கு அனுபூதி அடைந்தவர்கள் இல்லை. வெறும் ஏட்டு சுரக்காய் தான், வெறும் ஏட்டு சுரக்காய் தான். அப்ப தத்துவத்தை வாழ்வியல்ல கடைபிடித்து சத்தியத்தை தேடியவர்கள் குறைவு. அதனாலதான் மாற்று சமயம் கண்ணுக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு தெரியுது, மயங்கிடுறோம். மாற்று சமயத்துக்கு என்ன மயங்கிடுறோம். அப்ப சத்தியத்தை சொல்றதுக்கு ஆள் வேணும். எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் சொல்லி அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை.
அதான் சிவாச்சாரியார்கள் குறைந்து விட்டார்கள். சத்தியத்தை தெரிந்து சிவாச்சாரியார்கள் தத்துவத்தை சொல்ல தவறி விட்டார்கள். இல்லைன்னா ஒண்ணு சுயநலம். எங்க ஜாதிக்கு மட்டும்தான் அந்த சத்தியம் தெரியணும்னு முடிவு பண்ணிருக்கலாம். அதனால வந்த விளைவு ஞானம் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால புறச்சமயங்கள் நம்மை வென்று விட்டன. வந்தார்கள், வென்றார்கள். அவ்வளவுதான். இப்படியே அடிமையா போனது இந்த பாரத தேசம். தத்துவங்கள்ல நம்ம தான் முந்தி எல்லா மெய்ஞானத்துக்கும் மூல மெய்ஞானத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான் அப்படின்றத மறந்து இங்கதான் ஜாதி பார்த்தான், இங்கதான் குலம் பார்த்தான், கோத்திரம் பார்த்தான், வர்ணத்தை பார்த்தான், ஆசிரமம் பார்த்தான். சத்தியத்தை யாருக்கு எப்படின்னு சொல்லி பிரிச்சு 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 பேதம் பார்த்ததுனால கல்வி இங்கு பேதமாகி போய்விட்டது. அப்ப சத்தியம் ஊரு போய் சேரல. சத்தியம் ஊரு போய் சேரல. இதுதான் எதிராளிக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். வந்தான், பிரிச்சான், ஆண்டான். வந்தான், பிரித்தான், ஆண்டான். இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் பிரித்தாலும் சூழ்ச்சி தான். இன்னைக்கும் அந்த அக்கிரமம் நடக்குது. எந்த ஜாதி எப்படி தூண்டி விட்டு என்ன பண்ணலாம், யாரை எங்க வெட்டி விடலாம், எங்க சண்டை மூட்டி விடலாம், எங்க வெட்டி மடியிட்டோம், அந்த சூழ்ச்சி இன்னைக்கும் நடக்குது. அவன் பண்ண சூழ்ச்சியை இவனே கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்? இப்போ அழியுது உலகம். அப்போ தத்துவங்களை தெரிந்து வைத்துக் கொண்டால் நாம் சத்தியத்தை தரிசனம் செய்யலாம். இதுதான் உண்மை. தத்துவங்களை தெரிந்து கொண்டால் சத்தியத்தை தரிசனம் செய்யலாம். அப்போ தத்துவங்களை எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும். சரி, அப்போ இந்த பாட்டு நமக்கு புரியணும்னா ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்ற அட்டாங்க யோகங்கள்ல பயிற்சி எடுத்து ஒழுக்கத்துல நின்று சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். உண்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு உயிருக்கு மட்டும்தான் இந்த பாட்டு புரியும். ஆமா. அப்ப இந்த தலைப்பு என்னன்னா காலச்சக்கரம். எவ்வளவு காலம் உயிரோட எடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த காலச்சக்கரன்ற பகுதியில் நமக்கு சொல்லிட்டு வர்றார். இந்த உயிர் எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்றார். அந்த அடிப்படையில 28/3 தொகுத்தறி 33 33 தத்துவங்கள்ல ஒரு 18 தத்துவங்கள் பஞ்சபூதங்கள்ல எப்படி ஒடுங்கி வருதுன்ற ரகசியத்தை இப்ப சொல்லித்தரார். அதை நம்ம முறையா பார்த்துடலாம். தத்துவங்களை பத்தி விளக்க போனதுனாலே எதிராளியும் சொல்லணும். எதிராளின்னா மாற்று கருத்து உடையவர்களையும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன் வைணவம் முந்தி இருக்கிறது? ஏன்னா அவங்க மனம் தெய்வம் என்கிறார்கள். நாம ஏன் அவங்கள முந்தி இருக்குன்னா அந்த மனத்துக்கு ஒரு மாரோட்டி இருக்கின்றான். அவன் எல்லாம் வல்ல இறைவன் கைலாசபதி அப்படின்னு சொல்றோம். அவங்க மகாலட்சுமிய பசுவோட முடிகிறாங்க. தாயார் என்று பேர் வச்சு என்ன பண்றாங்க? அதுக்கு ஜீவாத்மாவுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? தாயார்னு பேர் வைக்கிறாங்க. செண்பகவல்லி தாயார், லக்ஷ்மி தாயார். ஆமா, நீங்க சிவன் கோயில்ல வந்தீங்கன்னா அந்த கருவறைக்கு மேல 2 யானை இருக்கும், நடுவுல மகாலட்சுமி இருக்கும். அங்கேயும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஜீவாத்மா முடிகிற இடம் இங்கதான். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், சிவபெருமான் கோயிலுக்கு போனாலும் நாங்க விட்டு கொடுக்க, நம்ம எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஜீவாத்மா மகாலட்சுமி தான் விட்டு சொல்லவே மாட்டோம். அதாவது அதுல வரைஞ்சிருப்போம் நாங்க. அந்த வாசப்படியில பாத்தீங்கன்னா 2 யானை இருக்கும். 2 யானையை தோலை உரிச்சு என்ன பண்ணோம்? இப்படி நடுவுல 2 தாமரை தூக்கின்னு ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கும். அதுக்கு பேர் ஜீவாத்மா. அதுக்கு தீபம், சுடரு, லக்ஷ்மின்னு என்ன வேணாலும் பேர் வச்சுக்க. அதுவாக இருக்கு. அவளை உற்பத்தி செய்வது எம்பெருமான் தான். அப்ப தத்துவங்களை கொண்டாந்து எங்க முடிச்சுட்டு நம்ம சைவ சமயத்து எல்லாமே அடக்கம். யாரையும் புறந்தள்ளுறது கிடையாது, யாரையும் வெறுக்கிறதும் கிடையாது. விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரே சமயம், எல்லாவற்றையும் அரவணைத்துக்கு போற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். அவன் நாத்திகனமா இருந்தாலும் இது உள்ள அடங்கும். அப்ப ஒரு நாள் நம்ம சிந்திக்கலாம். 14 சாஸ்திரங்கள்ல புறச்சமயங்கள், புறப்புறச்சமயங்கள், அகச்சமயங்கள், அகப்புறச்சமயங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அலசி ஆராய்வோம் என்று சொல்லி இந்த தத்துவங்கள்ல 28 முடிஞ்சு அதுக்கப்புறம் 3 5 கூட்டி 33 தத்துவங்கள்ல 10 8 சேர்த்தா 18 தத்துவம். அந்த 18 தத்துவம் பஞ்சபூதங்கள்ல எப்படி முடியுதுன்ற ரகசியத்தை சொல்றாரு. பஞ்சபூதம் முடிகிற ரகசியத்தை, பஞ்சபூதம் எப்படி உற்பத்தியான ரகசியத்தை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்றேன், கேட்டுக்குங்க. ஆகாயம், அந்த ஆகாயத்திலிருந்து எம்பெருமான் சலனம் ஏற்பட்டு வாயுவாக இறங்கி வருகின்றான். அவன் வாயுவாக இறங்கி வந்து அக்னியாக இருக்கின்ற ஒரு பெரும் 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 அந்த ஜுவாலையில் இருக்கின்றான். அந்த ஜுவாலையிலிருந்து உற்பத்தியான வேர்வையில தான் இந்த நீர் உற்பத்தி ஆகிறது. அந்த நீரிலிருந்து உற்பத்தியான பனிக்கட்டி, பனிக்கட்டிக்கு அப்புறம் திண்மம், திண்மத்துக்கு அப்புறம் பூமி, அதுக்கப்புறம் பாறாங்கல், அப்புறம் சுழற்சி, அப்புறம் மண்ணு. இப்படி நீங்க வச்சுக்கலாம். இல்ல இப்படி தலைகீழ போங்க. மண்ணு, மண்ணுக்கு மேல நீரு,
நீருக்கு மேல நெருப்பு, நெருப்புக்கு மேல காற்று, காற்றுக்கு மேல ஆகாயம். இப்படி ஒண்ணு உற்பத்தி செஞ்சிருக்கு. பிரகிருதினா மண்ணு. பிரகிருதி, புருடன், மாயை அப்படின்னு தத்துவங்களை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? பிரகிருதி இந்த மண்ணிலிருந்து நீரும், இந்த நீரிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து ஆகாயம் உற்பத்தி ஆகாது. எல்லாம் தலைகீழ தான். ஆகாயத்திலிருந்து தான் முதல்ல உற்பத்தி ஆயிருக்கு. அதான் சிதம்பரம். சரி, இந்த உடம்புக்குள்ள இது எங்க இருக்கு? இந்த உடம்புன்றது மண்ணு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த உடம்புன்ற அகல்ல மனம்ன்ற நெய்யை ஊத்தி, ருத்ரன்ற திரிய போட்டு, ஆன்மான்ற தீபத்தை புருவ நடுவுல ஏத்தி, அந்த ஆன்மா எரியணும்னா ஜீவசக்தியான வாயு பிராணனை இழுத்து நல்லா மூச்சு வாங்கி பயிற்சி செஞ்சு, ஆகாயமா சித்த ஆகாசம் என்ற சிதம்பர வெளியில நாம ஆனந்தமா சத்து சித்து ஆனந்தம் பெறலாம் அப்படின்ற ரகசியத்தை அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னா, இந்த உடம்புன்ற அகல்ன்றது மண்ணால் ஆனது. இந்த உடம்புன்ற அகல் மண்ணால் ஆனது. மனம்ன்றது நீரால் ஆனது. அந்த நீர் எப்படி வந்ததுன்னா, எம்பெருமானுடைய வேர்வையிலிருந்து வந்தது. அதான் ருத்ரன். அப்போ ஒரு பூதம் இன்னொரு பூதம் எப்படி சார்ந்திருக்குது நல்லா பாருங்க. முதல்ல மண்ணு, அதுக்கப்புறம் நீரு. இந்த நீர் எப்படி வந்ததுன்னா நெருப்புல இருந்து வந்தது. நெருப்புல இருந்து என்ன வரும்னா வேர்வை தான் வரும். நீங்க வேணா பாருங்க. அக்னின்னு ஒண்ணு உற்பத்தி ஆனா நம்ம உடம்புக்குள்ள என்ன வருது? வேர்வை தானே வருது. சூடு ஆயிடுச்சுன்னா என்ன வருது? முதல்ல வேர்வை தானே வருது. அப்படி ருத்ரனுடைய வேர்வையில தான் என்ன வருது? திருப்பார் கடல் உற்பத்தி ஆச்சு. அதான் நீரு. அப்ப நீர் தத்துவம் எங்கிருந்து வருதா? ஒண்ணுல இருந்து ஒண்ணு உற்பத்தி ஆகுது. மண் உற்பத்தியானது நீரிலிருந்தும், நீர் உற்பத்தியானது நெருப்பிலிருந்தும், நெருப்பு உற்பத்தியானது வாயுவிலிருந்தும். அமேசான் காடுகள்ல யாரும் நெருப்பு வைக்க மாட்டாங்க. ஒரு காற்று, இன்னொரு மரம், உற்பத்தி ஆகும்போது, புயல் காற்று அடிக்கும்போது, உராய்வு அதிகமா ஏற்பட்டதுன்னா, தானாவே என்ன பண்ணிக்கும்? தீ உற்பத்தி ஆயிடும். தீ உற்பத்தி ஆயிடும். தீ உற்பத்தி ஆச்சுன்னா அனல் பட்டதுன்னா ஒரு பனிக்கட்டி என்ன பண்ணும்? உருக ஆரம்பிச்சிடும். தண்ணி அப்புறம் என்ன பண்ணும்? உற்பத்தி ஆயிடும். தண்ணி உற்பத்தி ஆயிடும். அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு தத்துவங்களும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நிலம், நிலத்துக்கு மேல நீரு, நீருக்கு மேல நெருப்பு, நெருப்புக்கு மேல வாயு, வாயுக்கு மேல ஆகாயம். இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. உடம்புன்றது மண்ணு, மனசுன்றது நீரு, இந்த உயிர்ன்றது நெருப்பு, இந்த உடம்புன்றது மண்ணு, மனசுன்றது நீரு, இந்த உயிர்ன்றது நெருப்பு. இந்த நெருப்பு உயிரோட இருக்கணும்னா, ஜெகஜோதியா எரியணும்னா, அதுக்கு வாயு வேணும். அதான் நம்ம மூச்சு. அந்த மூச்சு எங்க இருந்து வருதுன்னா, ஆகாயத்துல இருந்து வருது. அதான் சிதம்பரம். அதான் சிதம்பரம். அதான் சித்தாகாச வெளி. அப்ப இந்த பஞ்சபூத தத்துவங்களை எது எதுல இருந்து உற்பத்தி ஆனன்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? விதித்த 28ஓடு 3 அறையாக தொகுத்தறி 33 தொகுதியின் பகுத்தறி 18 பாராதிகள் நாள் உதித்தறி 3, 2, 1 என்று முறையே. அப்போ எப்படி புரிஞ்சுக்க சொல்றாங்க? தத்துவங்கள் 33. அந்த 33 தத்துவங்கள்ல 18 பிரிச்சு 18 தொகுமின் பதித்து அறி. அதுல 18 தத்துவங்களும் எப்படி உற்பத்தியான வரலாற்றை சொல்றாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி, பொறிகள், புலன்கள் பிரிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இது எல்லா தத்துவங்களும் உடம்புக்குள்ளதான் இருக்கு அப்படின்ற ரகசியத்தை புட்டு புட்டு வச்சிருக்கிறார். சரி, தத்துவங்கள் சரி. உணர்ன்னு சொல்றாரு. அறிவா உதித்து அறி அப்படின்னு. அறினா என்ன அர்த்தம்னா தெரிந்து கொள்வாயாக. உதித்தறி 3, 2, 1 என்று முறையே. இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வியந்திருப்போம் ஆகாயத்தை பார்த்து. இதெல்லாம் எப்படி யார் படைச்சிருப்பாங்கன்னு என்னைக்காவது தோணி இருக்கணும்ல. கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் போது வானத்தை பார்க்கணும்ல. இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? இந்த மண்ணு எப்படி வந்திருக்கும்? தண்ணி எப்படி வந்திருக்கும்? அதுதான் ஆத்ம பரிசோதனை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வரும். வினை சூழ்ந்திருந்தா இதெல்லாம் யோசிக்கிறது எங்க? நமக்கு நேரமே இல்லைங்க. இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு தெரியாமலே நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஏன் வந்தோம்? எதுக்கு வந்தோம்? என்னத்துக்கு வந்தோம்? எது நம்மள ஆளுது? எது நம்மள புரட்டி போடுதுன்ற ரகசியம் தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்க? வெந்ததை தின்னு விதி வந்தா செத்து போனவங்க நிறைய பேர். இதுல வந்து என்ன தெரியுமா?
எனது ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 என் இறந்தோர் கோடியே. இப்படியே தெரியாமலே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு உண்மை என்னன்னு தெரியாமலே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல தாய் வாய்ப்பதில்லை, எல்லாருக்குமே நல்ல தந்தை வாய்ப்பதில்லை, எல்லாருக்குமே நல்ல குருநாதர் வாய்ப்பது இல்லை, எல்லாருக்குமே இறைவனுடைய திருவடி தெரிவதில்லை. அப்போ அவனுடைய கர்மா என்ன வந்து பிடிக்குது, வினை வந்து என்ன பண்ணுது, பிரிச்சுது. அன்னையும் பிதா முன்னறி தெய்வம். அப்ப தாய் தந்தை முதல்ல நல்லா வாய்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு உலகத்தை சுட்டி காமிக்கக்கூடிய காரிய குரு நல்லா வாய்க்கணும். அப்புறம் அந்த காரியத்தை காண்பிச்சு அந்த காரணத்தை சொல்லக்கூடிய காரண குரு நல்லபடியா வாய்க்கணும். இந்த காரியத்தையும் காரணத்தையும் கடந்து இது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிவகுரு வேணும். அந்த சிவகுரு வந்து நம்ம உடம்புக்குள்ள தத்துவங்கள்லாம் விலக்கி சொல்லி தரணும். இந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சு 96 தத்துவங்கள்ல 36 தெரிஞ்சு, அந்த 36ல 33 தெரிஞ்சு, கடைசியில பஞ்சபூதங்களை தெரிஞ்சு, பூதங்கள்லாம் எங்க ஒடுங்குன்ற ரகசியம் தெரிஞ்சு, புருவ நடுவு நமக்கு தெரியணும். அந்த புருவ நடுவுல பயிற்சி செய்யணும். அதுதான் அட்டாங்க யோகம்னு ஒண்ணு இருக்குது. இவ்வளவும் சொல்லித் தர்றதுக்கு ஒரு சிவகுரு நிச்சயம் வேணும். ஈஸ்வரனை சுட்டி காமிக்கிறதுக்கு சிவகுரு வேணும். இந்த உலகத்துல சொல்லித் தராங்க அவங்க எல்லாம் யாருன்னா காரியகுரு. சூழ்ச்சிகளை சொல்லித் தரவங்க காரணகுரு. சூட்சமத்தை சொல்லித் தரவங்க காரணகுரு. அந்த 2 குருவுமே பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி, எதை தொட்டாலும் மாயை தானே, ஒருபடி சாம்பல் தானேன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறவங்க எங்க வராங்க, சிவகுரு கிட்ட வராங்க. அப்படிதான் மாணிக்க வாசகர் எப்படி அழுது பெற்றார்னா, இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலைமேன்னு திருப்பெருந்துறையில எப்படி பண்ணாரு, அவர் அமைச்சரா இருந்தாரு, கணக்காளரா இருந்தார். என்ன பிரயோஜனம், எல்லாம் பொய்ன்ற ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு பெண்ணுன்னா என்ன, மண்ணுன்னா என்ன, பொண்ணுன்னா என்னன்னு தேடி 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 போய் எதுவுமே எண்ட்லெஸ், நம்பி நம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடின்ற மாதிரிதான். அதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒண்ணுமே இல்லை போ அப்படின்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுன பிறகு சிவகுருவாக வந்து திருவடி எதுன்னு காமிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதான் ஆரம்பம். ஆமா, அப்போ நமக்கு நல்ல குருநாதர் வாங்கிக்கணும். அந்த குருநாதர் காரிய குருவா இல்ல காரண குருவா, காரியம் முடிஞ்ச பிறகு காரணம் முடிஞ்சிடும், ரெண்டும் முடிஞ்ச பிறகு நம்மளை விட்டு போயிடுவாங்க. நீங்க ஒன்னும் பாருங்களேன், எல்லா பழக்கமும் காரிய காரணத்தோட தான் நடக்கும். காரியமும் இல்லாம காரணமும் இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு குரு இருக்கிறாருன்னா அதான் சத்தியமான சத்குரு. சத்தியத்தை சொல்ல சத்குரு, சத்குரு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். யார் சத்தியத்தை சொல்றாங்களோ அவங்க சத்குரு, யார் சத்தியத்தை சொல்றாங்களோ அவங்க சத்குரு. ஆமா, அப்போ இந்த வைணவம் எங்க முடியுது, இந்த சைவம் எங்க முடியுது, தத்துவங்கள் எங்க முடியுது, 33 தத்துவங்கள், 25 தத்துவங்கள் எங்க முடியுது, உண்மைன்னா என்ன அப்படின்னு சிவாச்சாரியார் வந்து தொட்டு காமிக்கலன்னா அவங்க ஊரு போய் சேர முடியாது. இல்லைன்னா பொய்யூர்ல தான் மாட்டிக்கணும். பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போக முடியாது, பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போக முடியாது. அதனால்தான் நம்ம காரிய குருவும், இந்த உலகத்தை சொல்லித்தர காரிய குருவும், அதுக்கு காரணமாக இருக்கின்ற நாரணன் என்று சொல்லக்கூடிய காரண குருவும், பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்ப இந்த உலகம் போய், அந்த காரணமும் போய், எம்பெருமானுடைய திருவடி தான் மெய்யின்னு வந்து நிக்கிறாரு இல்லையா, அதான் சிவகுரு. அந்த சத்தியத்தை சொல்கிறவர்கள் சத்குரு. ஏன்னா சத்தியத்தை சத்து சித்து ஆனந்தம், அசத்தை சொல்லித்தரவங்க காரியகுரு. அசத்துனா உயிரில்லாத பொருள்களை அடையணும்னு ஒருத்தன் இலக்க வைக்கிறான்னா அவன் காரியகுரு. பட்டம், பதவி, செல்வாக்கு, பீதாம்பரம், அலங்காரம் இதெல்லாம் நாராயணனுக்கு சொந்தம். பதவி, அரச பதவி, சூழ்ச்சி, தந்திரம், இது எல்லாம் நாராயணனுக்கு சொந்தம். அந்த பக்கம் போறது போங்க, உங்களுக்கு நிம்மதி இருக்காது, அவ்வளவுதான். நிம்மதியா இருக்காது, போங்க அந்த பக்கம் போறதுன்னா போங்க. உங்களுக்கு பட்டம் வேணுமா, பதவி வேணுமா, அலங்காரம் வேணுமா, வண்டி வேணுமா, வாகனம் வேணுமா, பணம் வேணுமா, செல்வாக்கு வேணுமா, அந்த பக்கம் ஓடுங்க, அவ்வளவுதான். கல்வி வேணுமா, அந்த பக்கம் ஓடுங்க. ஆனா இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் பக்கம் வரணும், நீங்க டகால்ட்டி வேலை, மாயோனுடைய சூழ்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே விடுதலை, அவ்வளவுதான். இந்த சூழ்ச்சியிலிருந்து விடுபடும் போது உயிர் தெளிவடைகிறது. அப்ப பெண் மாயை விலகிறது, மண் மாயை விலகிறது, மாயோன் வழிவிட. நந்தி வழிவிட்டா யாரை பார்க்கலாம், நந்தி மாதிரி குறுக்கள் நிக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மகா மாயை விலகி விட்டால், மாயோன் விலகி விட்டால் யாரை தரிசனம் பண்ணலாம், அவன் கார் மேகம்.
அது விலகணும்னு சூரியன் எம்பெருமான தரிசனம் பண்ணலாம். எம்பெருமான தரிசனம் பண்ணலாம். அதான் சத்தியம். அந்த சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் தான் சத்குரு. சத்குரு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சத்தியத்தை தெரியும். அப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர் தான் குருநாதர். அப்படி எதிர்பார்த்தானா அவன் காரிய குரு. பைசா எதிர்பார்த்தானா அவன் காரிய குரு. அவன் குரு என்ன சொல்றது? அவன் உலகியல் குரு, அவ்வளவுதான். தலையை சொரிஞ்சு நிக்கிறேன், சொல்லி கொடுத்ததுக்கு ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டானா முடிஞ்சு போச்சு. அப்ப சத்குரு என்ன பண்ண மாட்டாரு? இறைவனை தொட்டு காமிச்சிட்டு போயினே இருப்பாரு, அவ்வளவுதான். உனக்கு பசிக்குதா? உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இதுதான் தத்துவம். போ. என்னென்ன சமயம் எங்க முடியுது? இதான் முடியுது. இப்போ எண்டு இதுதான். போ. அப்போ நல்லா சிவாச்சாரியார் சத்தியத்தை சொல்றதுக்கு முன் வரணும். இப்போ ஆள் இல்லை. ரொம்ப ரேர். ரொம்ப 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 ரேர். உண்மையை சொல்றவங்க ரொம்ப ரேர். எல்லாம் விளம்பரம், எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. கோயிலே என்ன ஆகி போச்சு? அதுக்கு ஒரு பைசா, இதுக்கு ஒரு பைசா, எங்க தொட்டா பைசா, இங்க நின்னா பைசா, அங்க நின்னா பைசா, எல்லாமே பைசா ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது? ஆன்மா ஏன் ஆலயத்தை நோக்கி வருது? லயப்படுறதுக்கு வருது. அங்க என்ன ஆகுது? லயமும் படுறது இல்ல, காயம்தான் படுது. ஒரு ஆன்மா ஆலயத்துக்குள்ள வந்தா லயப்படணும், ஓங்காரத்தை உணரணும். இந்த கோயிலை ஏன் கட்டினாங்க, எது கட்டினாங்க, எவ்வளவு பெரிய ஆள் கட்டியிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க, ஆன்மா லயித்து உட்காரணும். அப்படி இல்லை, அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. மாறி போச்சு, தலைகீழ மாறி போச்சு. ஒரு ஆலயத்துக்கு போனா லயம் ஏற்படணும், உட்காரணும், ஒரு ரிதம் தெரியணும், ஒரு வைப்ரேஷன் தெரியணும், வடக்கு நோக்கி உட்காரணும், என்ன வேலை செய்யுதுன்னு நாங்க பார்க்கணும், என்ன சூட்சம் அங்க வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அதான் ஆலயம். ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். புறத்தொழில்கள் செய்யற இடத்துல போனா ஆன்மா லயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா லயிக்கிறதுக்காக கட்டப்பட்டதுதான் கோயில். அந்த உண்மை தெரியாம அங்க போய் அதுக்கு எதிராக செஞ்சா என்ன அர்த்தம்? அங்க போய் தான் ஊர் கதையெல்லாம் நம்ம பேசுறோம், உலக கதை மொத்தத்தையும் பேசுறோம். லயிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். தவம். தொழுகையர் அழுகையர் சொல்றாங்கல்ல, தொழுகையர் அழுகையர் இன்னி இன்னி செய்வீனையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் அப்படின்றாங்க இல்லையா? அப்ப ஒரு கோயில்னா இத்தனை பேர் இருப்பாங்க. ஒருத்தர் தொழுவாங்க, ஒருத்தர் பாடுவாங்க, ஒருத்தர் ஆடுவாங்க, ஒருத்தன் கையில வாசிப்பாங்க. அப்படியே ஒரே லயமா இருக்கும். அங்க பேச்சுக்கே இடம் கிடையாது. மூணாவது விஷயத்த பேசவே கூடாது. தேர்ட் பர்சனை பத்தி பேசவே கூடாது. ஆண்டவனும் பிரதானமா இருக்கணும். உள்ள போனோம்னு அப்படி ஒரு ரிதம் இருக்கணும், அப்படி ஒரு ரிதம் இருக்கணும். அதான் ஆலயம், அதுதான் ஆலயம். மற்றதெல்லாம் ஆலயம் கிடையாது. ஆன்மா லயிக்காத இடம் ஆலயம். ஆன்மா லயிக்காத இடம் ஆலயம் ஆகாது அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். என்ன வருது? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்போ கோயில்ல என்ன நடக்கும்னா இதுதான் நடக்கும். அந்த இன்னிசை வீணையர் அப்படியே லைட்ஸ் இருக்கணும். அதான் ஆலயம். அதான் ஆலயம், அதான் ஆலயம். ஆமா, அங்க போன தத்துவங்கள்லாம் ஈஸியா நம்ம புரியும். அதான் சிவாச்சாரியர் அதை செய்யணும். இந்த உயிர்களுடைய மயக்கத்தை தீர்த்து வைக்கிறது தான் சிவாச்சாரியர் இருக்கிறாரு. ஆமா, தட்டு காசுக்காக இருக்கிறது இன்னைக்கு மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. அப்ப எதுக்கு போறோம், ஏன் போறோன்றது என்ன ஆகி போச்சு? மறந்து போச்சு.
அப்ப நோக்கம் என்னன்னா லயித்து இருக்கணும். அங்க போய் எம்பெருமானுடைய லயத்துல என்ன பண்ணணும்? லயித்து இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பிரயாணம் பண்றோம். சரி. அப்போ தத்துவங்கள் இந்த உண்மையை எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும். அதான் ராமானுஜரை பத்தி சொன்னேன். சரணாகதத்துல முடிக்கிறாரு. அந்த சரணாகதம் பரமாத்மான்னு முடிக்கிறார். அந்த பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சா அதான் சிவபெருமான். அந்த உண்மையை நம்ம அதுக்கப்புறம் நீருக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, நெருப்புன்ற ஒரு தத்துவம் இருக்கு, அந்த நெருப்புக்கு மேல வாயுன்ற ஒரு தத்துவம் இருக்கு, அந்த வாயுக்கு மேல ஆகாயம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆகாயம் தான் சிதம்பரம். இந்த உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்கள் எங்க முடியுது? அதான் இந்த 33 தத்துவம், அப்புறம் 28 தத்துவம், 18 தத்துவம், அப்புறம் பஞ்சபூதன்ற 5 தத்துவத்தை சொல்லி இந்த பாட்டுல முடிக்கிறாரு. இதெல்லாம் உணர்ந்து அறிகின்றார். ஒரு நல்ல சிவாச்சாரியார் மூலமாக, நல்ல ஒரு ஆசான் மூலியமா இந்த பூமின்னா என்ன, கடல்னா என்ன, நெருப்புனா என்ன, ஆகாயம்னா என்ன, வாயுனா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவ கேட்டு தெரிஞ்சுக்கிற அறிவை விட உணர்ந்து தெரியணுன்றார். உதித்து அறிகின்றார். சொல்ல கேட்டுக்கலாம். நிறைய படிப்பறிவு வச்சுக்கலாம். சித்தாந்த ரத்தனம் பட்டம் வாங்கிக்கலாம். ஆனா உணரணும் இல்லையா? அதை எம்பெருமானுக்கு தான் கேட்டு நம்ம உணரணும். அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு? நினைச்சு பாருங்க. எறும்புல இருந்து எல்லாத்துக்கும் படி அளக்கணும் சாமி. ஒரு உயிரா 2 உயிரா? 84 லட்சம் 84 லட்சம் யோனி பேதம் இருக்கு. அத்தனை யோனிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் சாமி. எப்படி அது சாத்தியமா? எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஆனா பூமியில நம்ம மட்டும்தான் இருக்கிறதா நம்ம பிரதானம். நம்ம வயிறு, நம்ம உடம்பு நம்ம தான் நினைச்சுக்கணும் பிரதானம் நினைச்சுக்கிறோம். இல்லையே. அத்தனைக்கும் படி அளக்கணுமே. அத்தனைக்கும் படி அளக்கணுமே. சரி. அப்ப இந்த தத்துவங்கள் முடிகிற இடம் பெருமானுடைய திருவடின்னு சொல்லிட்டு திருவடி முடிகிற இடம் புருவ மத்தியம். அதைதான் குருநாதர் சுட்டி காமிப்பார் அப்படின்னு சொல்லி நல்ல சிவாச்சாரியார், நல்ல குருநாதர், சத்குரு சத்தியத்தை சுட்டி காமிச்சு நல்ல மோட்சத்துக்கும் முக்திக்கும் விடுதலைக்கும் ஆணவம் கண்மம் மாயிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறவங்க தான் உத்தமமான குருநாதர்கள் என்று சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்டு சிந்தித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை ஒன்னா சொல்லிடுறேன். விதித்த 28ஓடு 3 அறையாக தொகுத்தறி 33 தொகுமின் பதித்தறி 18 பாராதிகள் நாள் உதித்தறி 3 2 1 முறையே அப்படின்றத 33 தத்துவத்தையும் பூதங்கள் புலன்கள் சொல்லிட்டு 33 தத்துவத்தையும் சொல்லி அதுல 18 தனியா பிரிச்சு அந்த 18 பஞ்சபூதங்கள்ல முடிகிற ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது ரகசியத்தை அடியன்னு சொல்லிட்டு. ஆமா. இந்த பஞ்சபூதங்கள்ல பஞ்சமுகமாகவும் சாமி இருக்கிறார். நேற்று கூட கோயில்ல வைணவத்துல இருந்து வந்த அந்த அம்மாமார்கள் சொன்னேன். இறைவனுக்கு 5 முகம் இருக்கு. பிரம்மாவாகவும் சிவபெருமான் தான் வராரு. அடுத்து நாராயணனாக 2வது முகம் வச்சு அவன் தான் வரான். 3வதாக ருத்ரனாக வர்றது அவன் தான். அதுக்கப்புறம் மூச்சா மகேஸ்வரனா நிக்கிறது அவன் தான். அதுக்கப்புறம் ஆகாயமாக இருக்க சதாசிவமா அவன் தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில பேரால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த கொள்கையில ஊறி இருக்காங்க. திளைச்சிருக்க ரத்தமே பிளட் அதுல ஊறி போயிருக்கு இல்லையா? உண்மையை சொல்லும்போது கொஞ்சம் கசக்கும். கொஞ்சம் கசக்கும். எட்டிக்காய் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். சத்தியத்தை சொல்லும்போது. ஒரு சிவாச்சார விளக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உணர்த்தணும். இறைவன் உணர்த்தினா மட்டும்தான் ஒவ்வொரு தத்துவமும் புரிய ஆரம்பிக்கும். சிவபெருமானுடைய அருமை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லதும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் பொருநாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்கள் 6 தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியினை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 7 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடைபடி கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மீண்டும் ஒரு முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியினை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.